பொய் வேகமாக பரவுது, உண்மை ரொம்ப நொண்டி போய்கிட்டு இருக்கு, வேகமாக போய்கிட்டு இருக்கு. அந்த வேகமான பொய்யே உண்மையாக மாறி அதுவே வரலாறாக மாறிடக்கூடாது. 50 வருஷத்துக்கு சீஃப் மினிஸ்டர் இருப்பார். கைஸ், அடுத்த 50 வருஷத்துக்கு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர். இப்போ அடுத்து என்ன? அது டெல்லி லெவல். அதுக்கடுத்து என்ன? அடுத்து 50 வருஷம் கழிச்சு அவர் தான் பிஎம். அப்புறம் பாத்தீங்கன்னா உலக தலைவரா மாறிடுவாரு. அமெரிக்கா ரஷ்யா வாரையே பாத்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சிருவாரு அப்படின்ற மாதிரி வேர்ல்டுக்கான தலைவர். நாளைக்கு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட இவர் பேசலாமே, ஏன் இருக்கக்கூடாது? அவரோட ஜோசியர் இருக்காருல, ரிக்கி ராதன் பண்டிட், அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அந்த மேட்டர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கடுத்து ஆதவ் அர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை போட்டு கிளின்னு கிழிச்சிருக்காரு. நம்ம கிட்ட கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில வந்து. அன்னைக்கு நான் எந்திரிக்கலாம்னு இருந்தேன், அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான். அன்னைக்கு சட்டசபையில நான் கிழிச்சிருப்பேன், ஒரு ஜஸ்ட் மிஸ், நூலிலே தப்பி விட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. சோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. 3 மாசத்துல ஊழலை ஒழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி. உலகத்தில் உள்ள அரசு துறை அலுவலகங்களில் இன்னும் 3 மாதங்களில் லஞ்சம் இருக்காது, முழுமையாக ஒழிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார் என்று ஆதவ் அர்ஜுன் தெரிவித்தார். அது உண்மையில நல்ல விஷயம். ஆனா கேட்கிற கேள்வி என்னன்னா, ஊழல் விஜய் ஒழிச்சிருவாரு, ஆனா நீங்க இருக்கீங்களே அப்படின்ற ஒரு டவுட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். சிங்கப்பெண் அதிரடி படைன்னு விஜய் ஒன்று கிரியேட் பண்ணார்ல, அது வேற எதுவும் இல்ல. இதுக்கு முன்னாடி அம்மா பெட்ரோல் இருந்ததுல, அந்த காருக்கு பெயிண்ட் அடிச்சு அதே காரை தான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து சிங்கப்பெண் அதிரடி படைன்னு விட்டுருக்காங்க. சோ வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக ஸ்டாலின் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ஆட்சி எப்ப வேணா கவிழும், ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மேட்டர் என்ன அப்படின்றதை பார்க்க போறோம். சோ எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? அடுத்த 50 வருஷத்துக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான் அடுத்த 50 வருஷமும் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோதிடர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அது 50 வருஷம் கழிச்சு பிஎம் ஆகலாம். இந்த சிஎம்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. சிஎம்லாம் எவ்வளவு நாள் சிஎம்மா இருக்கிறது? சீஃப் மினிஸ்டர் சாதாரண பதவி அவர் பொறுத்த வரைக்கும். 30 ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட். அப்போ அடுத்து என்ன? அது டெல்லி லெவல். அதுக்கடுத்து என்ன? வேர்ல்டுக்கான தலைவர். நாளைக்கு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட இவர் பேசலாமே, ஏன் இருக்கக்கூடாது? கிட்டத்தட்ட சிஎம்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் ஒரு பதவியா அப்படின்ற லெவலில் அவர் பேசியிருக்காரு. அவர் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் ஆகலாம். பிஎம் ஆயிட்டு உலக தலைவர் ஆயிட்டு அமெரிக்கா ரஷ்யாக்கான அந்த கான்ஃபிளிக்ட்டை கூட அவர் வந்து தீர்த்து வைக்கலாம் அப்படின்ற அளவுக்குலாம் பேசியிருக்காரு. ஸோ அதை கேட்கும் போது உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிரிப்பு வரும், ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகமா இருக்கு. என்னன்னு தெரியுமா? ஏன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிஎம் ஆயிடுவார் சொன்னாங்க, எல்லாம் சிரிச்சுட்டு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஆயிட்டாரு. சோ இந்த உலகத்துல எப்ப என்ன எப்படி நடக்கும்னே சொல்ல முடியல கைஸ். அதனால வந்து இவரெல்லாம் பார்த்தா இப்பெல்லாம் சிரிப்புலாம் வர மாட்டுது. ஒருவேளை நடந்துருமோ அப்படின்ற பயம் தான் வந்துகிட்டு இருக்கு. எனிவேஸ், ஆனா விஜய் வந்து பிஎம் ஆனா நல்லதுதானே வச்சுக்கோங்களேன், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் இந்த 50 வருஷத்துக்கு இவர் தான் சிஎம். அது சிஎம்லாம் ஒண்ணுமே இல்ல, அவர் லெவலுக்கு பிஎம் ஆகலாம், உலக தலைவராயிடலாம், அமெரிக்கா ரஷ்யா கான்ஃபிளிக்ட்டை நிப்பாட்டலாம் இப்படின்ற மாதிரிலாம் பேசுறது இருக்குல்ல, இது பயங்கர ட்ரோல் மெட்டீரியலா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், முக ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் சொல்லியிருக்காரு இந்த ஆட்சி எப்ப வேணா கவிழ்ந்துரும், எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும் போது அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கவுந்துரும், திருப்பி எலெக்ஷன் வரும், அதுக்குள்ள திமுக வந்து ரெடி ஆயிடணும் அப்படின்ற ஃபுல் ஃபோக்கஸ்ல அவங்க இருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் ஒரு வீடியோ விட்டுருந்தாரு, இந்த மாதிரி வந்து திமுக வந்து கட்டமைப்பை வந்து மேம்படுத்தணும், உங்களோட ஐடியாஸை கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. என்னமோ பண்ண போறானுங்கடா இவனுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது வரைக்கும் போயிட்டு இருக்கா. இன்னொன்னு ஆதவ் அர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா போட்டு உதயநிதியை கிளின்னு கிழிச்சிருக்காரு. அமைதியா போக வேண்டியதானே, நம்ம பாட்டி அமைதியா சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கிறது. வந்து சொல்றாரு நம்ம கிட்ட, நீங்க 35% ஓட்டு எடுத்துட்டீங்க, மக்கள் உங்களுக்கு எதிராக 65% இருக்கிறாங்க, இப்பயும் தெரிஞ்சுக்குவாங்க நீங்க தேர்தல் அரசியல தோத்துருக்கீங்க. நம்ம இளவரசர் உதய அவர்களே, நீங்க இன்னும் 90% ஜெயிச்சுட்டாங்க, சட்டசபையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணா? உங்க சொந்த அப்பா குளத்தூர்ல தோத்துட்டாங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, அப்பாக்கு ஆறுதல் கொடுக்காம அவர் பாவம் தோத்துட்டோமே 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை. அன்னைக்கே நான் சட்டசபையில எந்திரிச்சு பேசியிருப்பேன், எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடுத்துட்டாரு, இல்லன்னு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, கடைசி வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா பேசுவாரு, ராஜ்மோகன் பேசுவாரு, இதெல்லாம் ஓகே, நல்லா தான் பேசுறாங்கப்பா. ஆதவ் அர்ஜுனா இவ்வளவு பேசுவாருன்னு தெரியாதுங்க, இப்படிலாம் பேசுவாருன்னு தெரியாது. ஏன்னா பார்த்து படிக்கும் போதே 10 மிஸ்டேக் பண்ணுவாரு. அந்த ஆதவ் அர்ஜுனாவா இது மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் போல இருக்கு, வேற லெவல் தான் போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் அவர் பேசியிருக்காரு. ஆனா விஷயம் என்னன்னா, இது எல்லாத்தையும் பேச வேண்டியது அங்க இருக்க தலைவர் ஏன் பேச
மாட்டாரு தலைவர் வந்து என்ன உடல விட்டுருந்தா நான் பேசியிருப்பேன். ஏங்க உங்களை விடுறாங்க விடல அது மேட்டர் இல்ல, ஏன் விஜய் அவர் பேச மாட்டாரு அப்படின்றதானே கேள்வி. எனிவேஸ், ஆனா உதயநிதி ஸ்டாலினை போட்டு கிள்ளி கிழிச்சாரு. இந்த மாதிரி வந்து இளவரசர் அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணியிருந்தாரு. நீங்க மட்டும் என்ன 90% ஜெயிச்சுட்டா உள்ள வந்திருக்கீங்க, பேசுறதுக்கு இதெல்லாம் ஒரு தகுதி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கிளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு பிளான் பண்ணதே உதயநிதி. அது மட்டும் இல்லாம எடப்பாடி அவரோட பையன், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த பிளானை போட்டாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. திமுக தலைவர்களும் அதுல குறிப்பா நம்ம இளவரசர் உதயநிதி அவர்களும் ஒரு பெரிய அரசியல் பண்றாங்களா. என்ன அரசியல்னா, என்ன ஆனாலும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணிக்கோங்க, அவ்வளவு வெறி. யார்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணது? திரு இபிஎஸ் அவர்கள் பழனிசாமி அவர்களோட திரு உதயநிதி அவர்கள் பேச்சுவார்த்தை பண்றாரு. சோ நேத்து வில்லிவாக்கத்துல மீட்டிங்க போட்டு திமுகவையும் உதயநிதி அவரையும் பாத்தீங்கன்னா போட்டு கிழிச்சிட்டாங்க. இன்னும் அந்த இளவரசரை வந்து பாத்தீங்கன்னா பட்டாபிஷேகம் பண்ணி திருப்பி எதிர்கட்சியா கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சிட்டீங்க. திமுக கடைசி வரைக்கும் திருந்தாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கலாயின்னு சொல்றதா, ஒரு பக்கம் பதிலடின்னு சொல்றதான்னு தெரியல, வச்சு செதஸ்டார்னு வச்சுக்கோங்களேன். திரு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா கலைஞராலே முடியல, உங்க அப்பா ஸ்டாலினாலே முடியல, எங்க தலைவரை நீங்க ஜெயிச்சிட முடியுமா? நின்னு எதிரா பேசிட முடியுமா? தேர்தல் அரசியல்ல நம்ம கிட்ட கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில வந்து. அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன், அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான். சோ இன்னொரு சைடுல ஆதவர்ஜுனா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. வில்லிவாக்கத்துல இருக்க அதிகாரிகளை மீட் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பேரை யூஸ் பண்ணி யாரும் எந்த ஒரு லஞ்சம் ஊழல் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாவேகா சார்பில் யாருமே பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்லியிருக்காரு. இந்த மேட்டர்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் தான், உண்மையிலேயே சொல்றேன். ஆக்சுவலா விஜய் வந்து பாத்தீங்கன்னா இந்த லஞ்சத்தை 3 மாசத்துல ஒழிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். அதெல்லாம் பண்ணா சூப்பரான விஷயம். நான் அதனால தான் சொல்றேன், தாவேகா சைடுல இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, இதெல்லாம் உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் தான். குறிப்பாக சொல்லியிருக்கோம், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவோ இல்ல கட்சியின் சார்பாகவோ இல்ல என்னுடைய பெயரை சொல்லி அரசுடைய ஆபீஸ்ல எந்த விதமான தலையீடு இருக்கக்கூடாது, ஜீரோ கரப்ஷன், எந்த கான்ட்ராக்ட் இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ யாருமே வந்து கமிஷனோ கான்ட்ராக்டோ எதுவுமே கிடையாதுங்கிறத பதிவு பண்ணிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை ரொம்ப தெளிவுபடுத்திருக்காரு. விஜய் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே அது சம்பந்தமா ஃபேக் நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. பொய் வந்து ரொம்ப சீக்கிரமா போயிடுது, பொய் வேகமா பரவுது, உண்மை ரொம்ப நொண்டி போய்கிட்டு இருக்கு, வேகமா போய்கிட்டு இருக்கு. அந்த வேகமான பொய்யே உண்மையாக மாறி அதுவே வரலாறாக மாறிடக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கதையெல்லாம் நம்ம வரலாறுலாம் அவன் கதையா வச்சிருக்கான், அவன் கதை கூட நம்மகிட்ட வரலாறா திணிக்கப்படுதுங்கிற மாதிரி இவங்க பேசுற பொய்யெல்லாம் வரலாறாக மாறிடக்கூடாது. இதெல்லாம் என்ன ஒன்னா தொடர்ச்சியா எல்லாரும் எழுதும் பொழுது அதுவே விக்கிபீடியா எடுத்துக்கும். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இங்க சிங்கப்பெண் அதிரடி படைன்னு இருக்குல்ல, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பேருக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்றது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்க பேருக்கு அனௌன்ஸ் பண்றதுல ஒரு யூஸுமே இல்ல. யோசிச்சு பாருங்களேன், பேருக்கு அனௌன்ஸ் பண்றதுல என்ன யூஸ்? இந்த மாதிரி சிங்கப்பெண் அதிரடி படை அப்படி இப்படின்னு பேர் வச்சுக்கலாம், அதுக்கு ரெக்ரூட்மெண்ட் உள்ள இன்க்ரீஸ் பண்ணணும். ஆக்சுவலா போலீஸ் அதாவது காவல்துறையோட எண்ணிக்கையை முதல்ல இன்க்ரீஸ் பண்ணணும். அதை இன்க்ரீஸ் பண்ணாதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்க முடியும். இருக்கிற காவல்துறையிலேயே கொஞ்சம் காவல்துறையை பொறுக்கி போட்டு இந்த மாதிரி சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்ற மாதிரி போட்டா அது எந்த விதத்துல வந்து புதுசான ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்ற மாதிரி தெரியல. இன்னொன்னு, ஏற்கனவே அம்மா பெட்ரோல் அப்படின்ற மாதிரி ஜெயலலிதா அவங்க கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து விரிவாக்கம் பண்ணாங்க. சோ இப்போ அதே கார், அந்த பிங்க் கார் இருக்குல்ல, அதே காரை பெயிண்ட் அடிச்சு, அதே நம்பர் பிளேட் தான் பெயிண்ட் அடிச்சு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சைடுல சிங்கப்பெண் அதிரடி படைன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப பேரு மட்டும்தான் வேற அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் அப்பெல்லாம் நடக்காது. 717 கடையை வந்து மூடிட்டாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, 8000 கோடி இதனால் லாஸ், எங்களுக்கு மக்கள் நலன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு கேள்வியும் வருது, மக்கள் நலன் முக்கியம்னா மொத்தமா மூட வேண்டியதுதானே, எதுக்கு மொத்தமா மூடலன்னு ஒரு கேள்வி வருது. இன்னொன்னு 717 கடை எந்தெந்த கடை அப்படின்றது தெரியல. ஏன்னா நிறைய பாதிப்புக்குள்ளாகிற ஒரு கடைலாம் பாத்தீங்கன்னா இன்னும் மூடாம இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. சோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலா என்னென்ன கடை நம்பர் அப்படின்ற மாதிரி இன்னும் அவங்க வெளியே விடல. ஏன்னா அது எந்த டேட்டா வச்சு அவங்க எடுத்தாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க பிரச்சனை அனலைஸ் பண்ணி இந்த கடைலாம் மக்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்தாங்களா, இல்ல சேல்ஸ் கம்மியா இருக்க கடை 717 கடை மூட்டாங்களா அப்படின்றது தெரியல. சோ அந்த டேட்டா வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4765 டாஸ்மாக் கடைங்க வந்து இருக்குது. அதுல 717 கடை வந்து இப்போதைக்கு மூடுறதா அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல 8000 கோடி லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எந்தெந்த கடை மூடினாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா நானும் எங்க ஏரியால பார்த்துட்டு இருக்கேன், ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஒரு கடை, அது மூடுறாங்களா இல்லையா நானும் பாக்குறேன். நான் தான் சொல்லேன், உடனே சொல்ல மாட்டேன், டிவிக்கே பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி உடனே சொல்ல மாட்டேன். வெயிட் பண்ணுவேன், ஒரு மாசம் வெயிட் பண்ணுவேன். வெயிட்
பண்ணிட்டு அப்பயும் மூடலன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் பாத்தீங்கன்னா சொல்லணும், இந்த மாதிரி 500 மீட்டருக்குள்ள கடையை ஒன்னும் மூடலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற கடை இன்னும் மூடல அப்படின்றது. வெயிட் பண்ணுங்க, இப்பதான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, வெயிட் பண்ணுங்க, ஒரு 1 month வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த கடையில எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனா ஃபேக் நியூஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது இருக்குல்ல, அப்பா அப்படிதான் போகுது. அதாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் டிவிகே சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோடனே அது நடந்துருச்சுருந்தாங்க. அதாவது ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோடனே நடந்துருச்சு. ஏய் என்னடா இது புரியலையே, மேஜிக்கா பண்றாரு விஜய். டக்குன்னு ஒரு மேஜிக் பண்ணோன்னா ஊழல் லஞ்சம்லாம் ஒளிஞ்சிருச்சு. அது அப்படி நடக்காது. டக்குன்னு ஒரு மேஜிக் பண்ணா ஊழல் லஞ்சம் ஒளியாது. விஜய் ஆட்சி அமைச்ச உடனே ஒரே நாள்ல கஞ்சா ஒழிக்கப்பட்டுருச்சுன்னு ஒரு வீடியோ வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த சம்பவம் ஏப்ரல் 10ஆம் தேதி செஞ்சில நடந்திருக்கு. காவல்துறை கிட்டத்தட்ட 4000 கிலோ குட்கா மாதிரியான போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணி எரிச்சிருக்காங்க. இது எல்லாமே நடந்தப்ப இருந்தது திமுக ஆட்சி. சோ தாவேகா ஆட்சியில போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுன்னு பரவுறது ஃபேக் இன்ஃபர்மேஷன். இன்னும் தாவேகா ஆட்சியில இது மாதிரி எந்த போதைப் பொருட்களையும் கைப்பற்றி எரிக்கல. இரண்டாவது, சிஎம் விஜய் தலைமையிலான பைக் போலீஸ் பேட்ரோல்னு ஒரு வீடியோ மாஸ் பிஜிஎம் போட்டு பரவிட்டு இருக்கு. அது டிஎம்கே கவர்மெண்ட்ல ஜனவரி 2026ல சேலம் சிட்டில கொண்டு வந்தது. விஜய் அவர்கள் கொண்டு வந்த மாதிரி பழைய வீடியோவை பொய்யா பரப்பிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் அது மாதிரி எந்த இனிஷியேட்டிவும் எடுக்கல. மூன்றாவது, தூத்துக்குடி சிசிடிவி சர்வேலன்ஸ் வீடியோ ஒன்னு பரவிட்டு இருக்கு. அதாவது சிறப்பு கண்காணிப்பு படை, அதுவும் டிஎம்கே ஆட்சியில நடந்தது. அது விஜய் அவர்கள் ஏற்படுத்திருக்க மாதிரி தவறா பரப்பப்பட்டு வருது. இந்த தூத்துக்குடி சர்வேலன்ஸும் ஃபேக் இன்ஃபர்மேஷன். நான்காவதா, தமிழ்நாட்டோட நிதி நிலவரத்தை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன்னு முதலமைச்சர் விஜய் சொன்னாரு. அதை ஆதரிச்சு அமைச்சர் கீர்த்தனா இது மாதிரி வெள்ளை அறிக்கை இதுக்கு முன்னாடி யாருமே வெளியிட்டது இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆட்சி அமைஞ்சதும் 2001ல ஜெயலலிதா அவர்களும் 2021ல ஸ்டாலின் அவர்களும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சோ அமைச்சர் கீர்த்தனா அவர்களோட ஸ்டேட்மெண்ட் ஃபேக் அண்ட் மிஸ்லீடிங். அஞ்சாவதா, விஜய் அவர்கள் 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக்ஸை க்ளோஸ் பண்ண உத்தரவிட்டிருக்காரு. இது யார் பண்ணுவான்னு கேக்குறாங்க. டாஸ்மாக் மூடுறது ஒரு நல்ல விஷயம். ஆனா ஜெயலலிதா அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பதவி ஏற்றதும் இதே விஷயத்தை பண்ணாங்க. கோவில் வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற நூத்துக்கணக்கான டாஸ்மாக்ஸை க்ளோஸ் பண்ணாங்க. இதுல புதுசு ஒண்ணும் இல்ல. மொத்தமா டாஸ்மாக்ஸை க்ளோஸ் பண்ணாதான் புது விஷயம். அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ விஜய் அவர்கள் தான் முதல் முறையா இப்படி டாஸ்மாக்ஸை குறைக்கிறாருங்கிறது ஃபேக் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி அவருக்கு அகைன்ஸ்டான நியூஸும் பரவுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து 2 பேர் அடிச்சுக்கிட்டாலோ இல்ல வெட்டிக்கிட்டாலோ டிவிக்கு ஆட்சியில வந்து எவ்வளவு கொடூரமா நடக்குது பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி எப்படி நடக்கும்? ஆக்சுவலா இவ்வளவு நாள் டிஎம்கே தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சிக்கு வந்தோடனே உடனே எல்லா மக்களையும் பாத்தீங்கன்னா வந்து திருத்திட முடியுமா? எல்லாம் போதைக்கு அடிமையா இருக்காங்க. சோ இதெல்லாம் திருத்தத்துக்கு டைம் ஆகும். அதனால தான் சொல்றேன், இந்த பாசிட்டிவான நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகுறதும் தப்பு தான், இந்த நெகட்டிவான நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகுறதும் தப்பு தான். சோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவர் என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா போதை பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நாங்க ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, குண்டர் சட்டம் பாயும் அப்படின்ற மாதிரி. வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி குண்டர் சட்டம் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஆதவர்ஜுனா நேற்று பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருந்தது. நாங்க வந்தா ஊழல் பண்ண மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம், கரப்ஷன் இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவர் பேசுறாரு. இங்க கிரிட்டிசிசம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சூப்பர் ஆதவர்ஜுனா பேசுறது எல்லாமே சூப்பர். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, நாங்க விஜய் அவர் நம்புறங்க, கூட இருக்க உங்களை தாங்க நம்பல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியுங்க. இதே மாதிரி தான் டிஎம்கேல இருக்கும்போது என்னென்ன பேசுறீங்க நாங்களும் கேட்டோங்க. நீங்க இதே டிஎம்கேல தானே இங்க இருந்தீங்க, அதுக்கப்புறம் அந்த டிஎம்கே கூட்டணியில் இருக்க விசிகால் தானே இருந்தீங்க, எப்படி எப்படி முட்டு கொடுத்தீங்கன்னா தான் பார்த்தோமே. சோ இப்போ நீங்க வந்து இப்படி பேசுறீங்களா, அது டக்குன்னு வந்து நம்ப முடியல, ஒரு பதட்டமா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவர் பேசுறத பார்க்கும்போது அப்படியே புல்லரிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த அரசியல் வந்து பாக்குறவங்களா அப்படியே ஆதவர்ஜுனா பேசும்போது பாத்தீங்கன்னா நரம்பு புடைக்கும். இந்த ரட்சகன் படத்துல வந்து இவருக்கு ஏறும்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நரம்புலாம் புடைக்கும். ஆனா விஷயம் என்னன்னா, இது காலங்காலமா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுறது சூப்பரா பேசுவாங்க, நான் அதனால தான் சொல்றேன், பேசுறது சூப்பரா பேசுவாங்க. வெயிட் பண்ணணும். அவர் சொன்ன மாதிரி ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி தான் பாப்போமே என்னதான் பண்றாங்க. உண்மையில விஜய் வந்து ஆக்ஷன் எடுத்து ஊழல் லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சா மக்களுக்கு நல்லது தானே, சீரியஸ்லி நல்லது தானே. இந்த ஒயின் ஷாப் எல்லாம் 3 நாள் நல்லது தானே. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவர் பண்ணா உண்மையில நல்லதுதான். ஆனா அது அவர் பண்றதுக்கு முன்னாடி நடந்துருச்சு. மாற்றம், உடனே மாற்றம், ஐயோ அதிரடி மாற்றம் அப்படின்றதெல்லாம் வேணாம். போருங்க நடக்கட்டும். அதுக்கப்புறம் எல்லாருமே பாராட்டுவோம், எல்லாருமே புகழுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னொன்று, இந்த மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அது வந்து நேற்று வந்து டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் விஜய் வந்து பாத்தீங்கன்னா அதை போட்டுட்டாரு. திமுக சைடுல நேற்று அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. 15ஆம் தேதியில அமௌண்ட் வரணுங்க, மகளிர் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. சோ அந்த 1000 ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா மக்கள்கிட்ட எதிர்ப்பு வந்துடக்கூடாதுல. சீரியஸ்லி இந்த 1000 ரூபாய் போலனா கண்டிப்பா எதிர்ப்பு வந்திருக்கும். ஏன்னா திமுக காரன் இருக்கும் போதே கொடுத்தா நீ நல்லாச்சு கொடுக்குறேன்னு வந்துட்டு நீ ஏன் காசு கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா இவர் இலவசங்கள் அனௌன்ஸ் பண்ணாம வந்திருந்தா பரவாயில்ல, அவங்களோட அதிகமா அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. சோ அப்படின்னும் போது விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊழல் லஞ்சம் கரப்ஷன் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒழிக்கிறது ஒரு பக்கம் இருக்கணும், இன்னொரு சைடுல இந்த இலவசங்களையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டான விஷயம் போயிட்டு இருக்கு. நேற்று ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க, அதிகாரிகள் கூட உட்காந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஆலோசனை நடத்துற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்திருந்தேன். அந்த வீடியோல ஆடியோ இல்லாம இருந்தது. அந்த ஆடியோ எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. Agreement, tourism and trade develop. Yeah. Foreign direct investment is great boost to India. Due to SAFTA agreement, tourism and trade develop. Transparency International says India at 70th place in corruption. Our GDP was 9.2% in Jan 2007. Gold. She is correct.
India is the second fastest growing economic country in the world. Yeah. எனக்கு என்னன்னா விஜய் அவர் வாயை ஓபன் பண்ணி போல்டா கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஒரு முதலமைச்சரா அதை பண்ணணுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்விக்கு இங்க விஜய் பதில் சொல்லணும். ஆதவ அர்ஜுனாவோ ராஜ்மோகனோ இவங்க பதில் சொல்லக்கூடாது. பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சர். அப்படிதான் இருக்கணும். இந்த இடத்துல கருணாநிதி, இந்த இடத்துல ஜெயலலிதா, இவங்க 2 பேர் இருக்கும் போது எப்படி இருக்கும்? இவர் கேட்க இங்க பதில் வரும், இவங்க கேள்வி கேட்க அங்க பதில் வரும். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணாங்க பண்ணல அதெல்லாம் தூக்கி ஓர வைங்களேன். அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஒரு லீடரா எங்க தெரிஞ்சாங்கன்னா அங்க போல்டா பேசும்போது தான் தெரிஞ்சாங்க. சோ அதனால விஜய் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் பேச கத்துக்கணும். ஏன்னா பார்த்து படிக்கும் போதே பாத்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி படிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இல்ல. ஆக்சுவலா ரொம்ப திக்குறாரு, தப்பா படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரிலாம் படிக்காம கொஞ்சம் பிராக்டிஸ் எடுத்து கொஞ்சம் நல்லா படிக்கணும். ஏன்னா முதலமைச்சர் ஆயிட்டாருங்க, அவர் சாதாரண ஆள் இல்ல. உடனே சொல்லுவாங்க அவர் வந்து இப்பதாங்க ஃப்ரெஷ்ஷுங்க அப்படிலாம் இல்லைங்க. தமிழ்நாடு அரசியல பேசிக்கா பாக்குற எல்லாருக்குமே பேசிக் நாலேஜ் இருக்கும். உதயநிதி ஒன்னும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டான கேள்வி எல்லாம் கேட்கல. நான் ஒன்னு சொல்லவா, இதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவரை பார்க்கும் போதெல்லாம் இவரு அரசியல் வந்து அந்த அளவுக்குலாம் இல்ல, கொஞ்சம் தத்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவரு பெரிய அரசியல்வாதியா தெரியுறாரு. எப்படிப்பட்ட மாற்றம் பாத்தீங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவரோட மோசமா தெரியுறாரு. அதுதான் இங்க டிஃபரன்ஸ். உதயநிதி ஸ்டாலின் அவர்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பெரிய வந்து ஒரு அரசியல்வாதியா நம்ம எல்லாருக்கும் தெரியறது காரணம் இங்க விஜய் வந்து அவ்வளவு மோசமா தெரியுறாரு. சோ அதனால இதுக்கப்புறமாவது பிராக்டிஸ் எடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர் புதுசா வந்திருக்கேன் அதனால தெரியல அப்படிலாம் இல்ல. இவ்வளவு நாளா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல வாட்ச் பண்ற ஒருத்தவங்களாலே நல்லா பேச முடியும் அப்படின்னும் போது அரசியலுக்குள்ள வரணும், இவ்வளவு பெரிய பார்ட்டி ஆரம்பிக்கணும், தமிழ்நாட்டு மக்களோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரேன் புரிஞ்சுக்கிட்டு வரேன்னு சொன்ன விஜய் பேசணும். ஏன்னா மக்களோட கஷ்டம் தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா வாயில வார்த்தை வந்துருமே. அங்க கஷ்டம் தெரியலனா தான் வாயில வார்த்தை வராது. சோ அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பேசினா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் அந்த ஜோசிகார் சொன்ன மாதிரி விஜய் 50 வருஷம் முதலமைச்சரா இருக்கட்டும், 50 வருஷம் முதலமைச்சரா இருந்துட்டு அதுக்கப்புறம் பிஎம் ஆகட்டும், அதுக்கப்புறம் உலக தலைவர் ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும். ஆனா ஒரு டவுட் ஒன்று வருது. 50 வருஷம் முதலமைச்சரா இருந்தா ஆல்ரெடி அவர் வயசு வந்து 100 வயசுக்கு மேல போயிடும். அதுக்கப்புறம் பிஎம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உலக தலைவர் அப்படின்னா 200 வருஷம் வாழணுமே. தெரியலையே ஜோசிகார், நீங்களே அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.